பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொலிச்சலூர் ஊராட்சி பகுதியில் ஊராட்சி மன்றத்தினுடைய அலட்சிய போக்கால் நிர்வாக சீர்கேட்ட செயலை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஊராட்சி மன்ற அலுவலகர்களுக்கு நம்ம கோரிக்கையை முன் வச்சிருக்கிறோம். விரைந்து அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம். அதாவது அவங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க, சுத்தமான குடிநீரை நாங்கள் தருவோம், சரியான சாலைகளை சீரமைப்போம், குப்பைகள் இல்லாத ஒரு பகுதியாக இதை உருவாக்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க. ஆனா வாக்குறுதிகளோட தான் இருக்கே தவிர அதை இன்னும் நடைமுறைப்படுத்தல. பல கோரிக்கை மனுக்களை முன்வைத்தாலும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கோரிக்கை மனுவை கொடுத்துட்டு வந்த உடனே அந்த கோரிக்கை மனு குப்பை தொட்டிக்கு போற ஒரு சூழலாக இருக்குது. மக்களை சாதாரணமாக கையாளுறாங்க. அதாவது ஒரு மக்களாட்சி அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அது மக்களாட்சி நடக்கல, ஒரு மன்னராட்சி தான் நடந்து கொண்டிருக்கு. மக்களை மதிப்பதில்லை, மக்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்காத ஒரு அலட்சிய போக்கு நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த செயலை கண்டித்து தலைவர் தளபதியினுடைய அறிவுறுத்தலின்படி, பொதுச் செயலாளருடைய ஆலோசனைப்படி மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை அவங்க சரி செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய அளவுல ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை நாங்கள் முன் செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம். மதுரையில் நடந்த முதல்வர் மாநாடு பெரியாரை பத்தி அவமதிச்சு வீடியோ வெளியிட்டாங்க. அதை நீங்க எந்த தரப்புல உங்க தரப்புல தெரிவிக்காம இல்ல, பத்திரிகையாளராக இருக்கிறீங்க, நீங்க அதை சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். எங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் 2 பக்கம் அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அது ராஜ்மோகன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை கிடையாது. எங்க தலைவர் தளபதி அவர்கள் சொல்லி அந்த அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அடையாளம், தந்தை பெரியார் அவர்கள் கருத்தியலினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறார். அப்போ தந்தை பெரியார் அவர்களை விமர்சித்து பேசிய அந்த செயல் என்பது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது. தந்தை பெரியார் அவர்களும் ஐயா அண்ணா அவர்களும் எங்களுடைய அடையாளமாக, எங்களுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கிறாங்க. அந்த கொள்கை தலைவர்களுக்கு எந்த வடிவத்தில் அவமரியாதை ஏற்பட்டாலும் அதை கண்டிக்கக்கூடிய ஒரு இடத்தில் எங்க தலைவரும் தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அப்படி பேசிய செயல் என்பது மிக வன்மையாக கண்டிக்கப்படுது. ஒரு சில இடங்கள்ல பதவி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக கொடியை உடைக்கிறது, இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது. இல்ல, அதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா மகளிருக்கு சுய உதவி கடன் தருகிறோம், அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிரை கூட்டு போறாங்க திமுக கட்சியை சார்ந்தவர்கள். உள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க, திமுகவினுடைய துண்டை போட்டு தாவேக்காவில இருந்து விலகி திமுகவில் இணைந்தது போன்று ஒரு கபட நாடகம் ஆடுறாங்க. ஒரு பொய்யான ஒரு பித்தலாட்டத்தை செய்யறாங்களா, அதை தான் தமிழ்நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறாங்க. திமுக கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவில் இருந்து விலகி தாவேக்காவில் சேர்ந்த மாதிரியும், தாவேக்காவில இருந்து விலகி திமுகவில் சேர்ந்த மாதிரியும், ஆனா ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறாங்க. தலைவர் தளபதியின் பின்னாடி 25 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக உடன் இருந்தவர்கள் இன்னும் அப்படியே தாங்க இருக்கிறாங்க. மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் எல்லோரும் குடும்பமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாங்க. கட்சி ஆரம்பித்து 1 ஆண்டுகள் தான் ஆகுது. இந்த 1 ஆண்டுகள்ல 1 கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் மக்கள் உருவாக்க போறாங்க. இது போன்ற கட்சியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்றவர்கள் எல்லாமே திமுகவினுடைய கைக்கூலிகளாக செயல்படுறாங்க. இல்ல, சமூக நீதியினுடைய மைய கருவே சம வாய்ப்பு சம உரிமை கொடுப்பதுதான். தலைவர் தளபதி அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பேன்னு. அதுதான் உண்மையான ஒரு சமூக நீதி. தமிழ்நாட்டில் வெற்று வார்த்தையில் சமூக நீதியும் சமத்துவத்தையும் பேசக்கூடிய வெற்று விளம்பர மாடல் திமுக போன்று நாங்க கிடையாது. உண்மையான சமூக நீதியை எங்க தலைவர் உருவாக்குவாரு. அதற்கான வியூகங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு. பல கட்சியை சார்ந்த தலைவர்கள் எங்க தலைவரோடு பேசி கொண்டுதான் இருக்கிறாங்க. இன்னும் தேர்தலுக்கு 7 மாதங்கள் இருக்கு. அதனால மிக பிரம்மாண்டமான மெகா கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. எங்க தலைவர் தளபதியின் தலைமையில கூட்டணி உருவாகும். மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை 2026 உருவாக்குவாரு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்க தலைவர் கொடுப்பார். இல்ல, விட்டமின் சி யாரு அதிகமா வாங்கி இருப்பாங்களோ அவங்க பேசுவாங்க. நாங்க மக்களுக்காக வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் ஊழல் இல்லாத ஒரு மக்களாட்சியை கொடுக்க வேண்டும் என்று. அதனாலதான் ஐயா காமராஜர் அவர்களை கொள்கை தலைவர்களாக முன் வச்சிருக்கிறோம். அப்ப காமராஜர் ஆட்சி செய்த அந்த ஆட்சியை எங்க தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாரு. பணத்திற்கோ பதவிற்கோ ஆசைப்படக்கூடியவர்கள் நாங்க கிடையாது. பணம் வேண்டாம், பேரு வேண்டாம், புகழும் வேண்டாம் என்றுதான் நம்பர் 1 இடம், சினிமால நம்பர் 1 இடத்தை வேணான்னு தூக்கி போட்டு ஒரு படத்துக்கு 300 கோடி சம்பளம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர்கள் கியூல நிற்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் என்கிற தியாக உணர்வோடு எங்க தலைவர் வருகின்ற பொழுது பேரம் பேச வேண்டிய அவசியமும் தேவையும் எங்களுக்கு கிடையாது. நாங்க தமிழ்நாட்டிற்கு வேலை செய்ய வந்திருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.